அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அடுத்த சாப்டருக்கு போயிடுவார், நவந்துருவார். அப்போ உடனே இவன் மன்னன் இல்லையா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் போது அவனுக்கு கோபம் வருது. ஆனால் அவர் குலகுரு, அவர்கிட்ட கோபத்தெல்லாம் காட்ட முடியாது. திரும்ப வேணாமா, ஐயா சாமி நான் கேட்டேனே நீங்கள் பதிலே சொல்லலையேன்னு சொல்லி அவர்கிட்ட மீண்டும் கேட்பார். இவர் தர்ம சங்கடத்தில் இவர் என்ன பண்ணுவார், இல்லைப்பா நான் சொல்கிறேன் இருப்பான்னார். இப்போ சொல்லுங்கள், ஏன் நீங்கள் தடுக்கலை? நீங்கள் இதை நினச்சிருந்தா நீங்கள் தடுத்துருக்கலாம். நீங்கள் தடுக்காமல் விட்டதால் மிகப்பெரிய இழப்பை ஏற்பட்டு எவ்வளோ பெரிய ஞானிகளெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, இவர் வேறு வழி இல்லை, இவன்கிட்ட சொல்லியே ஆகணும். அப்போ என்ன சொல்லுவார், சரிப்பா நான் முக்காலம் உணர்ந்தவன் தான், எனக்கு எல்லாம் தெரியும், தடுக்க முடியாதுப்பான்னு சொல்கிறேன், நீ கேட்கல இல்லையா, சரி ரைட்டு. இன்னும் 10 நாளில் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது. இன்னும் 10 நாளில் பிடிக்கும், முடிஞ்சா தடுத்துக்க அப்படின்ட்டார். ஆஹா என்னடா கேட்டது, கடைசியில் நமக்கே வத்தி வச்சிட்டானே இந்த ஆளுன்னு சொல்லிட்டு ஐயோ குய்யோன்ட்டு சரி ரைட்டு சாமின்ட்டார். வேறு வழி இல்லை சொல்லிட்டாரு குலகுரு. 10 நாளில் உனக்கு பிரம்மகத்தி தோஷம். இந்த பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னா, ஐயரை கொன்னுது. ஒரு ஐயரை கொன்னுட்டா அந்த தோஷம் பிரம்மகத்தி தோஷம்னு பேர். அது பிடிக்க போது காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவனுக்கு புலி கரைச்சிடுச்சு. தேவையில்லாமல் வாயை ஊட்டமே, என்னடா நமக்கே இப்படி சொல்லிட்டாரு இவரே, என்ன நடக்கும் தெரியலையே, இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறது? உடனே அமைச்சரவையை கூட்டி அமைச்சர்கள் கிட்ட கேட்குறாப்பா இதுக்கு என்னப்பா வழி, இப்படி சொல்லிட்டு போயிட்டார் அவரு, நான் அந்த பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து தப்பிக்கணும், இதுக்கு என்ன வழியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு மினிஸ்டருக்கு பொறுப்பை விட்டார். அமைச்சரவையில் விட்ட உடனே அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இதுக்கு ஒரு 100 ஐயரை கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு யாகத்தை வளர்த்தி அந்த யாகத்தின் மூலயமா அந்த 10 நாட்கள் நிறைவடைஞ்சிடுச்சுன்னா இந்த தோஷம் விட்டுரும், தோஷம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆமாம் இது சரிதான், சாஸ்திரப்படி இது கரெக்டாக வருது, அப்போ இதை செய்திடலாம் அப்படின்னு உடனே மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா 10 நாள் யாகம் வளர்த்தி ஐயரை வச்சு யாகம் வளர்த்திட்டோம்னா 10 நாள் தொடர்ந்து யாகம் வளர்த்து முடிச்சாச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா 10 நாள் தான் சொல்லிருக்காரு, 10 நாளில் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கான்ட்டார். அப்போ 10 நாள் யாகம் வளர்த்தி ஆகணும், ஐயருங்களை வச்சு யாகம் வளர்த்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. யாகம் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. மன்னன் இல்லையா, பெரிய அளவில் யாகசாலையெல்லாம் கட்டி யாகம் வளர்த்தி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாரு. 100 ஐயருங்க யோகம் நைட்டம் பகலமா யோகம் மந்திரங்கள் சொல்லி யோகம் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோகம் வளர்த்திட்டே இருக்கிறப்ப 10 நாள் முடிய போகுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் இருக்குது. எல்லா அவயவர்கள் எல்லாம் உட்காந்துட்டுறான், மன்னனும் உட்காந்துட்டான். இன்னொரு 10 நிமிஷம் தானே. இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போனார்ல, இந்த ஆள் மூஞ்சில் கறியாக பூசணும், ஒடவே கூடாது, இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா இவர், அப்படியே இப்படியே மனசுக்குள்ளே ஒரு பெரிய கற்பனை. இப்போது யாகம் வளர்த்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 4 நிமிஷம், இன்னொரு 3 நிமிஷம், அப்படி வந்துக்கிட்டு இருக்குது ஸ்டேஜ். அப்போது கடைசியாக என்ன பண்ணால் இரவும் பகலும் உட்காந்து யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப களைச்சி போய் ஒரு ஐயர் யாகம் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கார். வளர்த்துக்கிற போது அப்படியே தூக்கம் வருது அவருக்கு, நல்லமாக அப்படியே தூக்கம். இந்த தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு என்னன்னா, இவர் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி சிங்கம் இவரை துரத்துக்கிட்டு ஓடுது, இவர் ஓடிக்கிட்டே இருக்கார். இந்த கனவு, இந்த தூக்கத்தில் இவருக்கு கனவு வந்துச்சு. 2 நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம், 1 நிமிஷத்தில் இவரோட கனவு இப்படி வந்துக்கிட்டு இருக்குது. புலி துரத்து, சிங்கம் துரத்துது, இவர் ஓடிக்கிட்டு இருக்கார் காட்டில். என்னடா இவன் கடைசி நேரத்தில் தூங்கின்னு இருக்கிறான், யாகத்தை இவனே கெடுத்துருவான் போல இருக்குதுன்னு மன்னன் நாங்கள் உட்கார்ந்து ஒரு தர்ப புல் கையில் வச்சுருந்தார் பாரு, அப்படி தொட்டார் அவன் முதுகுல, எகிரி குச்சிட்டான் நெருப்பில். முன்னாடி இருந்த இதில் அப்படியே புலி அடிச்சிச்சுன்ட்டு அவன் குச்சிட்டான். பிரம்மகத்தி தோஷம் அந்த மன்னனை பிடிச்சிச்சு இல்லையா. அப்போ யார் நினைச்சாலும் எதையும் தடுக்க முடியாது, நடக்கிறது நடந்தே தீரும், இது விதிமா. நம்ம ஆன்மீகத்தில் வரவங்க சாமி, இந்த பாதையில் போனால் நம்ம அந்த பயணத்தை அடையலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த பயணத்தில் தொடங்கி வராங்க சாமி. ஆமாம்.
அப்படி வரும்போது அந்த மனசை வந்து அவங்களால அடக்க முடியாமல் அப்படியே அலைய விடுறாங்க சாமி. அது வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அதை வந்து பயன்படுத்தி நல்ல வழியில் பாதையில் கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம் சாமி. ஆனால் அந்த மனம் அவங்களுக்கு அடங்கலை. அந்த எண்ணங்களோ மனமோ அவங்களுக்கு அடங்கலை. அந்த பௌர்ணமி வந்தால் நம்ம அந்த போலான்றது அந்த ஆன்மாக்களுக்கு எல்லாம் தெரியுது. அப்படி இருந்து வந்தாலும் அந்த மனசை அடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மன தைரியம் இல்லை. என்ன பண்ணலாம்? அந்த மன தைரியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாடத்தை வந்து ஒழுங்கான முறையில செய்யல. பாடத்தை செய்யறவங்களுக்கு அந்த மனம் அடங்கிடும். ஆமா. அந்த பாடத்தை ஒழுங்கான முறையில செய்யாதவங்களுக்கு அந்த மனம் அடங்காத சாமி. ஆமா. அப்படி அந்த பாதையில போறவங்களுக்கு அந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில நல்ல பயணத்துல நல்ல பாடத்தை செய்யணும்தம்மா. செய்யலையே என்ன பண்ணலாம் சொல்லுமா? அதுக்கு சொல்லு. சாமி உங்களை தேடி வந்திருக்காங்க சாமி. அந்த பாதையில நம்ம ஐயா பாதையில வந்துட்டாங்க. வந்துட்டவங்கள நீங்க தான் நல்ல முறையில அவங்களுக்கு சொல்லி அந்த பாதையில வந்து நம்ம வழி நடக்கணும் சாமி. நான் எல்லாருக்கும் சொல்லின்னு தானே இருக்கிறேன். எல்லாம் நல்லா பார்த்தியா இந்த அம்மா வந்து திட்டுறாங்க. இதுக்கு தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி என்னை மாட்ட விடாதீங்க, எல்லாம் சிறப்பாக பாடத்தை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பண்ணலையாம். பண்ணாததால் அவங்க வந்து என்ன திட்டுறாங்க, நீங்கள் சரியில்லை. சரியாக இருந்தால் அவங்க சரியாக பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சரியில்லை, அவங்கள கேட்கறது இல்லை, அதனால அவங்க சரியாக பாடம் பண்ணலன்ட்டாங்க. உங்களுக்கு எந்த மனசுல தைரியம் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஐயா கிட்ட வந்து நேர்ல கேட்கணும். பத்தியா நம்ம கேட்க கூடாது. அவர் போனா என்ன சொல்லுவாருன்ற அந்த மன கலக்கமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ என்னன்னம்மா எல்லாருக்கும் ஆசை தான். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பெற்றவங்க எல்லாருக்கும் பிள்ளைங்கள்லாம் பெரிய அளவில் நல்லா வளர்ந்துடணும், அறிவாளி ஆயிடணும், பணக்காரன் ஆயிடணும், நல்லா வீரம் மிக்கவனாக இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, அவனை பார்த்தா ஊரே பயப்படணும். இப்படி தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு குருவும் அப்படி தான் நினைப்பார். என்ன நினைப்பாருன்னா, எல்லா சீடர்களும் பாடத்தை சிறப்பாக பண்ணணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாடத்தை கொடுத்துருக்குறோம், அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், புரிதல் கொடுத்துருக்குறோம், தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறோம், இவ்வளவும் செய்து இதில் சிலர் வந்து முன்னேறுறாங்க, அடுத்த படிநிலைகளுக்கு போகிறாங்க, சிலர் அங்கேயே நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதை நம்ம போட்டு ரொம்ப பெரிய அளவில் திணிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைகளும் இருக்குது. சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி நல்லா பாடம் பண்ணோம், நான் மனசுக்கு நிறைவாக இருக்கேன்னு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கூட சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப நிறைவாக இருக்கு ஐயா, பாடம் நான் சிறப்பாக பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. ஆனால் இப்படி என்னால் தினமும் பண்ண முடியல. என்னப்பா விஷயம்? நான் பொண்டாட்டி கட்டை எடுக்கிறா, ஊற்றி கட்டை எப்போ பார்த்தாலும் போய் பூஜை ரூமில் போய் உக்காந்துன்னு இருக்கிறியான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கொம்பு எடுக்கிறாங்க. நான் என்ன தான் சாமி பண்ணுறது? அப்போ நீ வந்து இந்த பாடத்தை நேரம் கிடைக்கும்போது செய், மற்ற நேரத்தில் விட்டுடுப்பா. ஏன்னா இதனால குடும்பத்தில் சிக்கல் வரக்கூடாது. ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, குடும்பம் ஒரு கையில், ஆன்மீகம் ஒரு கையில், தொடர்ந்து பயணம் போகணும். இந்த ஆன்மீகத்துக்காக குடும்பத்தை இழந்துடக்கூடாது, குடும்பத்துக்காக ஆன்மீகத்தை இழந்துடக்கூடாது. அப்போ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த பாடத்தை கொண்டு போகணும். அதனால தான் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைம்மா, செய்தே ஆகணும், இப்படி செய்யுங்க அப்படி செய், நெருக்க முடியாதுமா. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வினை பயன் இருந்தால் முழுக்க முழுக்க அவங்களால 100% உட்காந்து பாடம் பண்ணணுன்றது தடுக்கப்படும். அது வினை பயனால் தடுக்கப்படும். ஏன்னா வினை முடியணும், முழுமையாக வினைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் தருவாயில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. பாடம் தன்னால் அவங்களுக்கு உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பாடம் முடிஞ்சவங்க தயவு செய்து நல்லா பாடம் பண்ணுங்க. சிலருக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் வேலை சூழ்நிலை அவங்களுக்கு அப்படி இருக்குது. இப்போது பேச்சுலர் ஒரு தம்பி, அவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கான், அவனுக்கு ரொம்ப பாடத்தில் ஈடுபாடு. பாடம் 3 பாடம் வாங்கிட்டு அவன் இங்கே இருக்கும்போது, ஐயா நான் இங்கே உட்காந்து பாடம் பண்ணும்போது எனக்கு இருக்கிற நிலை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இப்போது ஃபாரின் போயிட்டேன், என்னால் அங்கே வந்து முயற்சி பண்ணாலும் எனக்கு முடியல. ஏன்னா பேச்சுலரு, அவங்க கூட 4 பேர் தங்கியிருக்கிறாங்க. இந்த 4 பேரில் ஒருத்தலைனா ஒருத்தன் மூச்சின்னு உட்காந்து என்னடா பண்ணுறேன்னு கேட்குறான். ஏன் உட்காந்து இருக்கும்போது எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு, இவன் தூங்குறதே இல்லை, நைட்டில் உட்காந்துக்கிறான்டா இவன்றான். இவன் அதனால தான்டா வேலைக்கு வந்தால் அங்கே தூங்கிங்கிறான்டான்றான். இப்படி அவனுக்கு சில சிக்கல்கள்லாம் ஏற்படுத்தி சூழ்நிலைகள் அது மாதிரி அமையுது. அப்போ காரணம் என்னன்னா, அவனோட வினை பயன் இன்னும் முடியல. வினை கழியும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வினை பயன் முடியாதவங்களுக்கு இதுதான் நிலைமை. வினை பயன் முடிஞ்சவங்க அவங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை. சுய கட்டுப்பாடு செய்துன்னா போகுது. என்ன இப்போ
நல்ல நேரம் இருக்குது, இடம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் செய்துக்கலாம் விட, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, வாய்ப்பு இருந்தும் செய்யலை, இது மிகப்பெரிய பாவம். வாய்ப்பு கிடைக்கல, அதனால் செய்ய முடியல, அது பாவத்தில் வராது. இது கொஞ்சம் பாவ